இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று மீன்ஸ் வியாழக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சென்செக்ஸோட எக்ஸ்பீரி இருக்குது, சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் ஆல்ரெடியே வந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகுமா என்னன்றதுக்கான சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி அக்டோபர் ஃபஸ்ட்டு வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட்டில் நடந்திருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் தான் நடந்திருக்கு. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வாரங்கள் அக்டோபர் 2nd வீக் 3rd வீக்கில் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 25,233. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே போச்சுன்னா சப்போர்ட் 2வாக வந்து 25,077. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,886 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 25,450. அதுக்கும் மேலே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 25,650 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அன்றைக்கி அப்படி தான் ஆக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நிஃப்டியோட எக்ஸ்பைரி வியாழக்கிழமை அன்றைக்கி நல்லாவே ஒரு ஃபால் கொடுத்துட்டாங்க. அடுத்தது நிறைய ஃபால் கொடுத்ததுனால அங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். நானும் அதுதான், நீங்கள் போயிட்டு வியாழக்கிழமை போட்ட வீடியோவில் போய் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வர மாதிரி காமிச்சிட்டாங்க, இந்த மாதிரி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 100 to 100 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிட்டு கூட மார்க்கெட் இப்படி கீழே இறக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்படியே இறக்கியிருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு மேலே போகிற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் சடனாக மார்க்கெட்டை ஃபுல்லாகவே கீழே இறக்குனாங்க. இதுக்கு என்ன ரீசன்? நான் என்னுடைய 100% ப்ரிடிக்ஷன் என்னென்னா, ஒரு கன்சால்டேஷன் கொடுப்பாங்க. கன்சால்டேஷன் கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டை முடிச்சுட்டு யாரையுமே எந்த ஒரு பொசிஷனும் எடுக்க விடாமல் பண்ணிவிடுவாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கொஞ்சம் நெகட்டிவ் பயாஸில் ஒன்று கன்சால்டேஷன் இல்லை கீழே போகுன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் மார்க்கெட்டில் என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனை வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் கீழே டவுனில் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே ஏறுற மாதிரி காமிச்சாங்க. ஒரு 2 hours நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 11:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சூப்பராகவே இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிருந்துச்சு. பட் அங்கேருந்து சடனாக கீழே இறக்கிட்டாங்க வித்தின் 1 hourல. நீங்கள் அடுத்த ஒரு இது வந்து 15 minute கேண்டில், நீங்கள் 1 hour கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்ட்ரைக்கான ஒரு ரெட் கேண்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, செல் பண்ணுறாங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் ஒரு சின்ன ஹை போனாலும் அங்கேருந்து பெருசாக செல்லிங் நடக்கும். ஸோ அதுக்கான ரீசன் தான் இது. ஸோ மார்க்கெட்டை கொஞ்சம் ஹை போயிருக்காங்க, அங்கேருந்து அகைன் செல்லிங். இப்போ புரியுதுங்களா? ஒரு ஹை போயிருக்காங்க, செல்லிங். ஹையர் ஹை ஹையர் லோன்ற ஃபார்மேட், அதாவது இந்த ஃபார்மேட்டில் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நம்மளுடைய லெவல்ஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய சப்போர்ட் 1ல் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போயிட்டு எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் மார்க்கெட் திரும்பி நம்மளுடைய சப்போர்ட் 1 பிரேக் ஆகி சப்போர்ட் 2வையும் பிரேக் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் 3 கிட்ட வரைக்கும் போயிருக்காங்க. பட் அகைன் நம்மளுடைய சப்போர்ட் 2ல் தான் மார்க்கெட் நின்றுட்டு இருக்குது. அதாவது 25,000க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்ம நோட் பண்ணணும். இப்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வந்து மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீக்லி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், அக்டோபர் ஃபஸ்ட் வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே வந்துட்டாங்க. ஒரு 3 green கேண்டில் கொடுத்துருந்தாங்க. இதை தெரியுதுங்களா? இதுலேயே அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த க்ரீன் கேண்டில் கொடுத்ததை விட அதோடைய வால்யூம்ன்றதை விட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்த க்ரீன் கேண்டில் வந்து நல்லா ஒரு பாடி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அதை விட சின்னதான ஒரு க்ரீன் கலர் பாடி, அதுக்கப்புறம் ரொம்பவே சின்னதான ஒரு பாடி. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து ஒரு டோஜி கேண்டல்னால் இந்த மாதிரியான ஒரு கேண்டலை ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது, ஏன்னா கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து அதிகமாக வாங்கிட்டாங்க. பாட் பண்ணவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து இவ்வளோ தான் மார்க்கெட் போகும்னு நினச்சி யாருவாங்களா, அதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான மார்க்கெட்டில் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது
மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னா வித்தின் அ வீக், அந்த வீக்கில் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா October 2 காந்தி ஜெயந்தி கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ 4 ட்ரேடிங் செஷன் தான். 4 ட்ரேடிங் செஷனில் 3 வீக்ஸாக ஏறின மார்க்கெட்டை இறக்கிட்டாங்க. ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிற விஷயமே. மார்க்கெட்டு ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால். ஒரு மாதமாக ஏற்றின மார்க்கெட்டை ஒரு 4 செஷனில், எப்படி ஒரு வாரம் கூட இல்லை, 4 செஷனில் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டாங்க, 25,000 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றது தான். இது வீக்லி அனலைசிங்கில் போது இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றா டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கனாலுமே மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறி இருக்கும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். ஸோ நம்ம எப்படி அதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடிங் மாற்றுறது, நமக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறதுன்றதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் மார்க்கெட்டு ஏறும் ட்ரேடருக்கு பொறுத்த வரைக்குமே 2 வகையுமே நமக்கு ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் லாஸ் தான். நான் லாஸை பற்றி பேசாமல் ஒரு ப்ராஃபிட் பற்றி சொல்கிறேன் பாருங்களேன். மார்க்கெட்டு மேலே போனாலுமே நம்ம கால் ஆப்ஷனை வாங்கி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட்டு கீழே போனாலுமே நம்ம புட் ஆப்ஷன் வாங்கி ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம ஒன்றும் ஸ்டாக்ஸில் வாங்கி நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு அது இறங்குச்சான்னு பார்க்க போகிறதில்ல, ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கும் இருக்குது, அதுக்கேற்ற ரிவார்டும் இருக்குது. அந்த ரிவார்டை வந்து நீங்கள் பார்த்ததெல்லாம் சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. லைவாக உட்காந்து அது உள்ளே இருக்கிற ரிவார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எனவே இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு கீழே வந்திருக்காங்க. ஒரு 3rd வீக்கோடைய பாட்டமாக இன்னும் மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணலை. இப் சப்போஸ் இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது நம்மளோட ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ போட்டோன்றது வந்து நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் டைமில் இந்த ட்ரெண்ட் லைனை போட்டோம். எலெக்ஷனுடைய ரிசல்ட் அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்ததை பிரேக் பண்ணி மேலே போச்சு. ஸோ அப்போ போட்ட அந்த ட்ரெண்ட் லைன் தான் அந்த பிளாக் கலர் லைன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஜோன், அதாவது 24,800 ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் இருக்குது. இந்த இஸ்ரேல் ஈரானோடைய வார் வந்து ரொம்பவே கஷ்டம் தருதுன்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஏதோ ஒரு 2 குரூப்புக்குள்ளேயோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நிறைய பொதுமக்கள் வந்து பாதிச்சிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. அவங்களோட தினசரி வாழ்க்கை, அவங்களுடைய ஃப்யூச்சரே வந்து என்ன ஆக போகுதுன்னே தெரில. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளாம் எவ்வளோ சேஃபாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வார் இருக்குது. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வாரில் வந்து எல்லா மார்க்கெட்டும் ஏறிக்கிட்டு இருக்குது. சைனாலாம் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 2%, 3% பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கன் மார்க்கெட்ஸுமே ஸ்டேபிள் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. நம்ம மார்க்கெட் மட்டும் ஏன் கீழே விழுது? ஸோ அந்த ரீசன் வரணும். ஏன் கீழே வருதுன்னா, நம்ம மார்க்கெட்டு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மேலே போயிடுச்சு. புல்லிஷ்லேயே தான் இருந்தோம், இப்போ தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த சினாரியோ ஒரே ஒரு வாரத்தில் 4% கிட்ட மார்க்கெட் இறங்கியிருக்குல்ல, இந்த மாதிரி எப்போ முன்னாடி நடந்துச்சுன்னா ஜூன் மாதம் 2022 நடந்திருக்கா. ஸோ 2 வருஷமாக மார்க்கெட் ஏறிக்கிட்டு தான் இருந்திருக்கு, இன்றைக்கி தான் இறங்கியிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுவுமே ரொம்ப சிவியரான ஒரு இறக்கம் தான். அதே மாதிரி நம்ம சைனீஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 15 வருஷமாக 2015க்கு அப்புறம் இப்போ தான் மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது 15 வருஷமாக இறங்கிட்டு தான் இருந்திருக்கு மார்க்கெட், இந்த டைம் தான் ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி குளோபலாகவும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னா, நாளைக்கு மீன்ஸ் அடுத்த வாரம் எப்படி வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லைனா அகைன் நான் சொன்ன ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். ஸோ எது வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம டெய்லி பேசிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 25,250, அதுக்கும் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 25,487. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,635 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருதுன்னா சப்போர்ட் வந்து 25,000. அந்த 25,000 25,050 வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஏன் வந்து அது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்றது நமக்கு தெரிய வரணும்ல. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் அந்த 25,000 பிரேக் பண்ண முடியாமல் இங்கேயே சுற்றி இருந்துட்டுக்கு அப்புறம் தான் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே ஏறினாங்க. ஸோ இப்போ மறுபடியும் இறங்குறாங்க. ஒரு 25,000 வந்து ஒரு மேஜிக்கல் நம்பராகவும் ஒரு சைக்காலஜிக்கல் நம்பராகவும் ஒரு சப்போர்ட். பட் அது எக்ஸாக்டாக டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்போர்ட் கிடையாது.
பட் அது ஒரு மேஜிக்கல் நம்பர். ஸோ டெக்னிக்கலாக எது அடுத்த சப்போர்ட்டாக இருக்குன்னா சப்போர்ட் டு 24,800 850. இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 24,800 இல்லை 24,800 850 இந்த ஜோன் நான் லைனாக போட்டிருக்கேன். நீங்கள் ஜோனாக மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது ஒரு 400 பாயிண்ட் நிஃப்டி கீழே விழும். அது பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் 24,800 கீழே ஒரு 1 hour கேண்டலோ இல்லை ஒரு டே கேண்டல் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு சிவியர் செல்லிங் ப்ரெஷர், இப்போவே சிவியர் செல்லிங் ப்ரெஷர் தான். இந்த 4 செஷனில் மட்டும் FIIs ஃபாரினல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 40,000 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பேக்ட் தான். நம்மளோட டொமஸ்டிக் வந்து ஒரு 15,000 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்மளோட டொமஸ்டிக்கும் சேர்ந்து செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்து எங்கேயோ வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த RSIயோட டேட்டாவும் சொல்லியிருந்தேன், 80க்கு மேலே இருக்குது, மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்றதேன். இப்போ வந்து அந்த RSI வந்து ஒரு 77 நியர்பையில் இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. குளோபலாகவும் பெருசாக இல்லை. பவுல் அந்த யூஎஸில் ரேட் கட்டும் வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணுவோம். இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே இன்னும் ஒரு 50 பேசிஸ் பாயிண்டில் ரேட் கட் பண்ணுவோன்றது இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் 4.5% இருக்கிறது. எப்படி ஃப்யூச்சரில் வருதுன்றது அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கான நாளைக்கான லெவல்ஸ். சப்போர்ட் 3 வந்து 24,400 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து கொடுக்குற லெவல்ஸு இது எல்லாமே டெய்லி நடக்கணுன்றதுக்காக எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், எனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, எனக்கு என்ன ஸ்கில் இருக்கோ இல்லையோ, எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது தப்பாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிங்கன்னா 10 ட்ரேடிங் செஷனில் கண்டிப்பாக மேக்ஸிமம் 8 ட்ரேடிங் செஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக 5 நாள் 10 நாளில் 5 நாள் டெக்னிக்கலாக மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த குளோபல் நியூஸஸ்ஸு எதையுமே பார்க்காம வெறும் டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10 ட்ரேடிங் செஷனில் 5 ட்ரேடிங் செஷன் 50% வந்து நீங்கள் வின்னிங் ரேட் அதிகமாக இருக்குது. அந்த வின்னிங் ரேட்லேயுமே நீங்கள் ஒரு 3 ட்ரேடை மாதத்துக்கு பர்ஃபெக்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதை விட்டுட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, இதை பிரேக் பண்ணால் அதுக்கு மேலே போவோம், இதை பிரேக் பண்ணால் இதுக்கு கீழே வரும், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அது பிரேக் ஆகும்னு கோடு போட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. மார்க்கெட் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. அதை பொறுத்த வரைக்கும் காசு தான் தெரியும். இந்த பர்சன் இப்போ காசை போட்டாரா, இதை பிரேக் ஆனதுக்கு இருந்தால் இவர் எடுத்தாரா, அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் வீக் மட்டுமே 1200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியை கீழே விழ வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வரலன்னா தயவுசெய்து ட்ரேட் எடுக்காதீங்க. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கன்னு என்றைக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதோ அன்றைக்கி வந்து நீங்கள் மணி மைண்டடாக உள்ளே இருக்க மாட்டீங்க. மணி மைண்டடாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸில் தான் போவீங்க. 99% வந்து லாஸ் பண்ணுறாங்க. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. ஏதோ ஒரு 4 வீடியோவில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரியாலிட்டியை தெரியாமல் உள்ளே வராதிங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக அடி வாங்கிட்டு போவீங்கன்றது தான் ரியாலிட்டி. நான் ரியாலிட்டியை பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஆல்சோ அந்த செபியில் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ November 19th அப்புறம் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து பையர்ஸ்க்கு தான் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸஸ். நம்மளை மாதிரி இன்ட்ரா ட்ரேடிங்கும் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்தாலும் நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் ஒரு சைடு கேபிட்டலும் பில்ட் பண்ணுங்கள். கேபிட்டல் பில்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும்ல. இன்றைக்கி ஏதோ 2 பேர் சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு நாளைக்கு அவங்க போயிட்டாங்க, அவங்கக்கிட்ட சொல்லலை, அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு சோர்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணலாம். வின் பண்ணலாம் கூட நான் சொல்ல மாட்டேன், சஸ்டெயின் பண்ணலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்கோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் தெரியல. நிறைய பேர் அவசரம் இருக்க தவிர்த்து என்ன மாதிரியான இடம் அது உள்ள யார் இருக்காங்க, பிளேயர்ஸ் வந்து அத்தனை பேர் இருக்காங்க. நம்மளாம் அவங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. அவங்க மூச்சு காட்டு விட்டாலே நம்ம பறந்து போய்டும், நம்மளுடைய கேபிட்டல்லாம் ப்ளோ ஆகிடும். ஸோ அதனால் பொறுமையாக 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு
உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்ற பிளானை பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கன்னா மார்க்கெட் இப்போ என்ன சென்டிமெண்ட்டில் இருக்குது, செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இந்த மாதிரி டைமில் ஓகேப்பா 1600 பாயிண்ட் இறங்கிடுச்சு மார்க்கெட், இதுக்கப்புறம் இறங்காது, மொத்த காசையும் தூக்கி கால் ஆப்ஷனில் போட்டு வாங்கலான்னு வாங்கினீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறதுன்ற மாதிரி தான் இருக்கும். அதே தான் நடந்துச்சு அன்றைக்கி, நடக்காமல் சொல்லலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் 1 ஹவராக மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஆனால் ஓவராலாக மார்க்கெட் எல்லாருமே விற்றுக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் அவங்க ரொம்பவே முக்கியம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க கையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேடிங் செட்டப் பண்ணணும். அப்படி நமக்கு அந்த ட்ரேடிங் செட்டப் வரலன்னா ஜஸ்ட்டு மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருங்க. இல்லை எனக்கு டெம்ப்டிங்காக இருக்குது, அதனால் நான் ஏதோ பண்ணி ஆகணும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட டெய்லி ரொட்டீனை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணனாலுமே லாஸ் பண்ணிடாதீங்க. 99% லாஸ் பண்ணுறாங்க செபி இப்போ ரீசெண்டாக கொடுத்த ரிப்போர்ட்டில். இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக நம்பர்ஸை சொல்லணும்னா 100ல் 93 பேர் லாஸு, மிச்சம் 7 பேர் ப்ராஃபிட்டு. அந்த 7 பேர்லேயுமே 6 பேர் இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணாங்கல்ல, வாங்கி விற்றாங்கல்ல, ஸோ அதோட டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டும் அவங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட்டும் சேமு. ஸோ அவங்க அந்த 6 பேருமே அவுட்டு, மிச்சம் ஒருத்தர் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. அவங்களுமே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டியில் நீங்கள் ஃபைட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு எனர்ஜி லெவலும் ப்ளஸ் உங்களுக்கான ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அங்கே என்ன நடக்குதுன்னே கற்றுக்க முடியும். எதுவுமே தெரியாமல் ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போட்டு 0 பண்ணிட்டு மறுபடியும் வேறு எங்கேயாவது கடனோ வாங்கி மறுபடியும் காசை போட்டு போகாதீங்க, உண்டியல் மாதிரி நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டியாக இருங்க, பொறுமையாக இருங்க. அந்த பொறுமை உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாரித்து தரலனாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். ஓகேங்களா? இதை பற்றி நான் ஒரு வீடியோ பேசலான்னு இருக்கேன். நமக்கு 96 சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க. ஸோ நான் ஒரு 120 சப்ஸ்கிரைபர் போகும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அது எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜியோ இந்த கேண்டல் பேட்டர்ன்ஸோ இல்லை எப்படி ப்ராஃபிட் பண்ணலான்றதெல்லாம் இல்லை, ஒரு ரியாலிட்டியான வீடியோ, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ ஏதோ வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி நான் ஒரு எமோஷ்னலாக ஒரு சென்டிமெண்டலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். பட் கொஞ்சம் பூமர் மாதிரி ஆகிடுன்றதுனால அது இன்னும் பெருசாக ஸ்டெப் எடுக்கல. ஸோ எனிவே நீங்கள் இந்த லெவல்ஸை லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையாக இருங்க, பொறுமை. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்பவே அவசியம், ரொம்பவே முக்கியம். நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கணும்னு நினைங்க. கற்றுக்கும் போது மார்க்கெட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். ஓகேங்களா? சிம்பிள் தான், பட் ஈஸி கிடையாது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒன்றுமே புரியாதவனுக்கு இந்த இடத்துல நீங்கள் கால் வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்பா, இந்த இடத்துல நீங்கள் புட்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்பா. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், என்ன இதில் போய் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஏதோ 2 கோடு ஓகே அவ்வளோதான்ற மாதிரி இருக்கும். பட் ஈஸி கிடையாது. எல்லா நாளுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாள் மாதிரி அமையாது. ஓகேங்களா? ஸோ எல்லா நாளுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாள் மாதிரி அமையாதுன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட்டை எடுத்து பாருங்கள். பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கோ கண்டிப்பாக அதுதான் ஃப்யூச்சர்லேயும் நடக்கும். இந்த 2-3 வசனங்கள்லாம் நான் ஏன் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அது நடந்துக்கிட்டு இருக்குது. நான் அதை நான் சில பேரை ஃபாலோ பண்ணியிருப்பேன்ல, அவங்களும் அதான் சொல்லியிருப்பாங்க. அதை தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்லியிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபாலோ பண்ணுறது தான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அது நடந்துக்கிட்டே இருக்குது. நேற்று நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், அதுதான் இன்றைக்கி நடக்குது. ஏன்னா இதே விஷயம் பாஸ்ட்டில் நடந்திருக்கு. ஸோ அதுதான் மறுபடியும் இப்போ நடக்குதுன்னா தான் நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன். பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சோ அதுதான் ஃப்யூச்சரில் நடக்கும்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோ மறுபடியும் நடக்கும். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்றதான் நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த பாஸ்ட்டில் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு நாள் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். யாராலையுமே 100% நிஃப்டி 50 இப்படி தான் போகும், ஷேர் மார்க்கெட் இப்படி தான் போகும், இப்படி தான் வரும்னு சொல்லவே முடியாது. எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி இதில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா முடியாதா எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க. அந்த பொறுமையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகியிருக்கு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் போகும், ட்ராவல் ஆகுன்றதை பற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே பார்க்கலாம். நாளைக்கு மண்டேயில் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆச்சுன்ற எல்லா விஷயத்தையும் பேசலாம். நன்றி, வணக்கம்.